வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் பாத் அண்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஒரு சைக்கிள் அல்லது ப்ராசஸில் நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது ஒரு சில கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பெராமீட்டர்ஸ் அது சேஞ்ச் ஆகும்போது தெர்மோடைனமிக் சிஸ்டமும் என்டையர் சிஸ்டமும் சேஞ்ச் ஆகும். அதுதான் தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். அது ரெண்டு டைப், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குது. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் அடிக்கடி நம்ம மறந்துடும். அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்டென்சிவ் அப்படின்னு பாருங்கள், அதிலே டெஃபினிஷனும் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மாஸை நீங்கள் கொஞ்சம் வெளியே எடுத்துட்டாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகாமல் ரிமைன்ஸ் முன்னாடி என்ன இருந்ததோ அதே தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸை எடுக்கும்போது இல்லை ஆட் பண்ணும்போது அதுதான் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அது வந்து டெஃபினிஷன் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும். அவ்வளோதான். டிபெண்ட் அப்பான் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம். அவ்வளோதான். மாஸ் வெளியே எடுக்கும்போதோ அல்லது ஆட் பண்ணும்போதோ ஒரு சிஸ்டத்தில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன ஆகும், மாறிடும். மாஸ் மாறுறதுனால அதை பொறுத்து டிபெண்ட்டாக இருக்கும். அதுதான். அப்போ இண்டிபெண்ட்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, டிபெண்ட்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். அதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதை பற்றி பார்ப்போம். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அதில் பார்க்கும்போது ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர், P&T அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்ஸிமமாக இதுதான் கேட்பாங்க. நீங்கள் பாயிலிங் வாட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இன்டென்சிவ் அண்டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா பாயிலிங் வாட்டர்லேருந்து நீங்கள் பாதி வாட்டர் எடுத்துட்டிங்கனாலும் ப்ரெஷர் அதே தான் இருக்கும். திருப்பி 100 டிகிரி செல்சியஸ்னால் 100 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் பாதி வாட்டர்னாலும், கொதிக்கிற வாட்டரில், பாயிலிங் வாட்டரில். அப்போ மாஸை கொஞ்சம் வெளியே எடுத்தாலும் அது ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அப்போ அது இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். அதுதான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அடுத்து நம்ம எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு போவோம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் பாதி வாட்டரை வெளியே எடுக்கிறீங்க, அப்போ அதோட மாஸ் m/2ன்னு மாறிடுது. வேல்யூம் பார்க்குறீங்க, வேல்யூமும் குறைஞ்சிருது, v/2, பாதி வேல்யூம் குறைஞ்சிருது. ஆனால் HSQW அதுவுமே ஹீட்டுன்றது எனக்கு கம்மியாக பாதி வாட்டர் ஹீட் பண்ண கம்மியான ஒர்க்கு தான் தேவைப்படும். அப்போ என்ட்ரோஃபி, என்தால்ஃபி, ஹீட்டு இது எல்லாமே மாஸ் ஆட் பண்ணும்போதோ மாஸை எடுக்கும்போதோ சேஞ்ச் ஆகுது. அப்போ அதுதான் அண்டர் த கேட்டகரி ஆஃப் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ மாஸ், வேல்யூம், என்தால்ஃபி, என்ட்ரோஃபி, ஒர்க்கு, Q, ஹீட் இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். இது ஓரளவு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஆனால் இதில் ரொம்ப நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் per யூனிட் மாஸ் அப்படின்றது பிகம் எ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு மாறிடும். புரியுதா? அப்போ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி per யூனிட் மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது வந்து பிகம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்கள் எக்ஸ்டென்சிவ்னு போட்டக்கூடாது. per யூனிட் மாஸ் அல்லது ஸ்பெசிஃபிக், இதுதான் கீவேர்டு. ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஸ்பெசிஃபிக் என்ட்ரோஃபி, ஸ்பெசிஃபிக் என்தால்ஃபி எது வேணாலும் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, ஸ்பெசிஃபிக் ஒர்க்கு எது கொடுத்தாலும் ஸ்பெசிஃபிக் ஆர் per யூனிட் மாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது அண்டர் த கேட்டகரி ஆஃப் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கூட சேர்ந்து வந்துடும். நீங்கள் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் மட்டும்தான் நினச்சிட்ருக்கூடாது, அது பார்த்துங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் அந்த இடத்துல நீங்கள் எது வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே நான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். அது பிகமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் இதுலேருந்து ஒரு மார்க் டிஆர்பி எக்ஸாம்ஸ் இதுக்கெலாம் வர சான்ஸ் இருக்குது. அடுத்தது பாத் அண்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்ப்போம். பாத் அண்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன, உங்களுக்கு ஈஸி தான். பாத் அண்ட் பாயிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு பாத் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். பாத் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஒரு பாத்தில் ஒரு வேல்யூ இருக்கும், அதே 2 பாயிண்ட்டை வேறு ஒரு பாத் வழியாக ரீச் பண்ணும்போது மாறிடும். அப்போ டிபெண்ட் பாத், அதான் பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம், பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதான் பாத் ஃபங்க்ஷன். அப்போ அந்த பாத்துக்கு ஃபுல்லாக Q1 to 2 தான் நம்ம எழுத முடியும். அடுத்த அதே 2 பாயிண்ட்டுக்கு வேறு ஒரு இது வழியாக போகும்போது Q1 to 2 வேரி ஆகும், வேறு ஒரு பாத் வழியாக போகும்போது. அதான் Q1 to 2, W1 to 2 அப்படின்னு தான் அதை நம்ம எழுதணும். அப்போ பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியபிள். நாட் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல்னால் என்ன அர்த்தம், dQ dW அதை வந்து Q1 - Q2ன்னு எழுத முடியாது. ஒரு ஃபுல் ப்ராசஸுக்கு தான் 1 to 2, 2 to 3, 3 to 4 அப்படின்னு நம்ம எடுக்க முடியும். அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நாட் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியபிள்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பாத் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியபிள், W1 - W2ன்னு எழுத முடியாது. அதை தான் இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்க.
இப்போ அடுத்தது நம்ம போக வேண்டியது பாயிண்ட் ஃபங்க்ஷன் போவோம். ஒரு பாயிண்ட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது பாயிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம டர்பைனோட டயக்ராம் எடுத்துக்குவோம். ஒர்க்கிங் டயக்ராம் எடுத்துக்கும் போது S1 - S2 H1 - H2 அப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அப்போ ஒரு பாயிண்டில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம், அதுதான் பாயிண்ட் ஃபங்க்ஷன். அப்போ நீங்கள் வேறு எந்த ஒரு பாத் வழியாக வந்தாலும் ரிமைன்ஸ் சேம். அதான் S1 - S2 ரிமைன்ஸ் சேம், H1 - H2 ரிமைன்ஸ் சேம். நீங்கள் டயக்ராமில் இருந்தேவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் பாயிண்ட் ஃபங்க்ஷன். டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆல்சோ ஏ பாயிண்ட் ஃபங்க்ஷன். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸி தான் பாயிண்ட் அண்ட் பாத் ஃபங்க்ஷன்ஸு. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், Q122 W122 அப்படின்னு தான் எழுதுகிறோம். அதை வச்சும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ W1 - W2ன்னு எழுதக்கூடாது, Q1 - Q2ன்றதையும் நம்ம எழுதக்கூடாது. ஆனால் நீங்கள் இதில் இன்னொன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ஃபுல் ப்ராசஸுக்கும் சேர்த்து தான் Q1, அதாவது Q122, Q2ன்றது Q223. அப்போ ஒரு சைக்கிள் க்ளோஸ் ஆகும்போது இது இன்புட் ஹீட், அது அவுட்புட் ஹீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Q1 - Q2 அப்படின்னு எழுதலாம். அதான் ஒரு ஃபுல் ப்ராசஸுக்கான Q1 மைனஸ் இன்னொரு ஃபுல் ப்ராசஸ்க்கான Q1 தான். அதுவே நீங்கள் இந்த எண்டு பாயிண்டில் Q1, அந்த எண்டு பாயிண்டில் Q2 அப்படின்னு போட்டு எழுதக்கூடாது, அது நாட் வேலிடு. ஃபுல்லாக Q122ன்னு மட்டும்தான் எழுதணும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.